நாரத முனி விஷ்ணு பகவான் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு. கருட புராணத்தில் சுவாமி அவரை அடையறதுக்கான வழிமுறையாக தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், யோகம் கர்மயோக பலன்லேருந்து நீக்கி தன்னை முழுசாக சுவாமிகிட்ட ஒப்படைக்கணும், அந்த அளவுக்கு மனசு திடமாக இருந்து சுவாமியே சரணாகதியாக வாழணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா நான் உங்களை முழுசாக ஏற்றுக்கிறேன், உங்களோட பாவங்கள் அனைத்தையும் நான் நீக்கி உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நீங்கள் கருட புராணத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் வாழற மனுஷங்க தன்னோட அத்தியாவசிய தேவைகள், தன்னோட சௌகரியங்களுக்காக, பணத்துக்காகவோ, வசதியான வாழ்க்கைக்காகவோ, இல்லை தன்னோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காகவோ மட்டுமே கடவுளை வேண்டுறாங்க. அவருக்காக செய்கிற பூஜைகளையோ இல்லை சுவாமிக்காக செய்கிற கைங்கரங்கள்லையோ எல்லாத்துலேயுமே பலன் எதிர்பார்த்து தான் செய்கிறாங்க. சுவாமிக்கிட்ட தன்னோட தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமே சுவாமியை நெருங்குறாங்க. அவங்க யாருக்குமே உங்களை அடையணுன்ற எண்ணமோ அதுக்கான வழிமுறையையோ அவங்க முழு மனசோடு செய்கிற மாதிரியே தெரியலையே. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிறப்பெடுக்கிறவங்க திரும்பவும் மறுபடி இன்னும் எத்தனை பிறப்பெடுத்து அவங்களோட வாழ்க்கையை இந்த வேதனை சுழல்லையே இருக்கணும்னு ஒரு மோசமான நிலைமையை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. இதிலிருந்து விடுதலை கிடைக்க எந்த ஒரு வழியும் இல்லையான்ற மாதிரி நாரத முனிவர் சுவாமி கிட்ட கேட்குறாரு. இப்போ சுவாமி சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட சொல்கிறத விட நான் அதை உன் கண் முன்னாடியே ஒரு பரீட்சையாக செஞ்சு காமிக்கிறேன். நீ அதை பார்த்தினாவே உனக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் சொல்கிற ஒரு மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கு காதில் போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நாரதரும் அந்த அதிசயத்தை பார்த்து மனுஷங்களுக்கு நல்லதொரு வழியை நம்ம அமைச்சு கொடுத்தா அதுவே நம்ம சுவாமி திருவடி சேர்றதுக்கான புண்ணிய கைங்கரியமாக இருக்கும்னு நினச்சி அவரும் அந்த நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுவாமி நாரதரோட காதில் அந்த நாமத்தை சொல்கிறாரு. அவரும் அங்கேருந்து சுவாமி சொன்னபடியே அங்கே இருக்கிற ஒரு புழுவோட காதில் சுவாமி சொன்ன அந்த நாமத்தை சொல்கிறாரு. அந்த புழு அந்த நாமத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே சுருண்டு இறந்து போகுது. உடனே நாரத முனிவர் பயந்து போய் திரும்பவும் சுவாமிகிட்ட போகிறாரு. சுவாமிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொன்ன உடனே, சுவாமியோட மந்திரத்தை சொன்ன உடனே அந்த புழு இறந்து போயிடுச்சே, இது எனக்கு பாவத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சுவாமி சொல்கிறாரு, சரி நான் இன்னொரு பரீட்சையும் உன்னை செய்ய சொல்கிறேன், அதையும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணத்து பூச்சியோட காதில் போய் இந்த நாமத்தை சொல்லு அப்படின்றாரு. நாரதர் அந்த நிமிஷம் பிறந்திருக்கிற ஒரு வண்ணத்து பூச்சியோட காதில் போய் சுவாமியோட நாமத்தை சொல்கிறாரு. அந்த பூச்சியும் அதே நிமிஷம் இறந்து போயிடுது. நாரதருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. நாம் பாவத்தை சேர்க்குறோம், பாவத்துக்கான வழிமுறையை தான் இப்போ போயிட்டுருக்கோம், கலியுகத்துக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான வழியே இல்லைன்றதுனால தான் சுவாமி இப்படி நமக்கு புரிய வைக்கிறாரோ அப்படின்ற அளவுக்கு பயந்து போய் திரும்பவும் சுவாமி கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னேன், இந்த உயிரும் இறந்து போச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பாவமான ஒரு விஷயத்தை திரும்பவும் பரீட்சிக்கணும், வேண்டானா வழிமுறை கேட்டது நாம் இருக்கக்கூடிய மனுஷங்க தங்களோட வாழ்க்கை பாதையை சரியாக வாழணுன்றதுக்கான வழிகாட்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 2 முறை நாம் பரீட்சை பண்ணோம், 3ஆவதாக ஒரு முறை பண்ணுவோம். இந்த பரீட்சையில் நீ உன்னால் எந்த வித விஷயத்தை உணர்ந்துட்டு வர முடியுன்றத நீ தெரிஞ்சுக்கலாம். பயப்படாமல் போய் இந்த நாமத்தை நான் சொல்கிற ஒரு இன்னைக்கு பிறந்த இந்த நிமிஷத்தில் பிறப்பெடுக்கிற பசுங்கன்றுவோட காதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நாரதரும் பூமியில் இருக்கிற ஒரு பசு கன்று போட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த பசுவோட காதுலையும் அந்த நாமத்தை சொல்லி அந்த பசுவோட கன்றோட காதுலையும் அந்த நாமத்தை சொல்கிறாரு. அந்த நிமிஷத்தில் பிறந்த கன்று தன்னோட உயிரை விட்டுடுது. அதை பார்த்து பசுவோட கன்று கொண்டது மகா பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேனே, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன்னு பதற்றத்தோட சுவாமி கிட்ட போறாரு. சுவாமி கிட்ட நடந்ததை சொல்றாரு. ஆனா சுவாமி பதற்றமே இல்லாம, நீ இது வரைக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கிட்டையும்
ஓரறிவு, ஈரறிவு, ஐந்தறிவு ஜீவன்கள் கிட்ட நீ இந்த நாமத்தை சொல்லியிருக்கிற. இப்போ நான் சொல்லக்கூடிய ஆறறிவு உயிரான மனுஷ குழந்தையோட பிறந்திருக்கிற மனுஷ குழந்தையோட காதில் போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் நாரதருக்கு அதை போய் செய்யறதுக்கான தைரியமோ இல்லை ஒரு வேகமோ எதுவுமே இல்லை. சுவாமியோட நாமத்தை சொல்றதுனால இவ்வளோ வேதனைகள் கிடைக்குமா அப்படிங்கிறத நினச்சி அவர் பதட்டமாகவே சுவாமியை பார்க்குறாரு. சுவாமி சொல்கிறாரு, இதுவே கடைசி பரீட்சை, இதை மட்டும் நீ செஞ்சுடு. இதுக்கு பிறகு நீ எந்த ஒரு பாவமோ வேதனையோ உனக்கு இல்லை அப்படிங்கிறத பூர்ணத்துவமாக புரிஞ்சுக்குவே. என்னை நம்பி நீ போய் இந்த பரீட்சையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு நாரதர் பயந்து பயந்து போகிறாரு. ஒரு பெரிய ராஜ மாளிகை, அந்த ராஜ மாளிகையில் ஒரு ராஜகுமார பிறந்திருக்காரு. அந்த ராஜா ரொம்பவும் நேர்மையாக நியாயமாக வாழ்ந்து சுவாமிக்கான கைங்கரியம் முழுசையும் தன்னோட சுயநலத்துக்காக இல்லாமல் நாட்டோட சுயநலத்துக்காக இருந்து சுவாமியே சரணாகதியாக வாழக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கா. அந்த குழந்தைய போய் நாம் இப்போ இதை சொல்லி அந்த குழந்தை இறந்ததுன்னா அந்த ராஜா நம்மளை வதம் பண்ணிடுவார். அப்படி ஒரு பாவத்தை செய்யறத விட நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்ற யோசனையோடையே அவர் போகிறாரு. போயிட்டு அந்த குழந்தையோட காதில் அதே நாமத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாரு. ஆனால் அந்த குழந்தை இறக்கலை. அதை பார்த்த உடனே நாரதருக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் யோசிச்சுட்டே அவர் வரும்போது அந்த ஒரு குரல் கேட்குது. அந்த குரல்ல என்ன சொல்லுதுன்னா, சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்லுது. அந்த குரலை கேட்ட உடனே நாரதருக்கு எதுவுமே புரியல. எங்கேருந்து அந்த குரல் வருதுன்னு திரும்பி பார்த்தா அந்த குரல் இந்த குழந்தை பேசக்கூடிய குரலாக இருக்குது. நாரதருக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைகிட்ட கேட்குறாரு, நீ உனக்கு எந்த வேதனையும் வரலையா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உனக்கு எந்த ஒரு சங்கடமும் ஏற்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு ஏன் சங்கடம் ஏற்பட போகுது? எனக்கான முக்தியை கொடுத்ததே நீங்க சொன்ன அந்த சுவாமி நாமம் தானே. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நான் என்னோட முக்தி நிலை அடைஞ்சு இன்னைக்கு பிறப்புகள்லேயே சிறந்த பிறப்பான சுவாமிக்கு திருவடி சேரக்கூடிய மனுஷ பிறப்பு எடுத்திருக்கேன். எனக்கு இதனால ராஜபோகமான வாழ்க்கையும் சுவாமியோட வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு நாரதர் கேட்குறாரு, நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால தானே உங்களை கூப்பிட்டு பேசுறேன். தெய்வ சக்தி வாய்ந்த நீங்க கண்ணுக்கு தெரியும் போதே என் வாழ்க்கை விமோசனம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நாரதர் சந்தோஷத்தோட சுவாமியோட விஷ்ணு லோகத்துக்காக போறாரு. சுவாமி கிட்ட போய் சரணாகதி அடைகிறாரு. சுவாமி இது என்ன ஆச்சரியம், எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு கேட்குறாரு. அதுக்கு சுவாமி சொல்றாரு, நீ முதல்ல போய் ஒரு புழுவோட காதுல எதை சொன்ன, அந்த புழு அதே நிமிஷம் என்னோட மூச்சை விட்டு என்னை சரணாகதி அடைஞ்சிடுச்சு. திரும்பவும் போய் ஒரு பட்டாம்பூச்சி கிட்ட சொன்னேன். அந்த பட்டாம்பூச்சியும் அதே நிமிஷம் தன்னோட பாவத்திலிருந்து விடுபட்டு என்னோட திருவடி சேர்ந்தது. நீ திரும்பவும் போய் ஒரு பசுங்கன்று கிட்ட சொன்ன. லக்ஷ்மியோட திருவுருவமான அந்த பசுங்கன்று ஈண்ட அந்த பசுங்கன்றுவோட காதில் நீ இதை சொன்ன உடனே அந்த பசுவும் என்னோட திருநாமத்தை சொல்லிக்கிட்டே என்னோட சரணாகதி அடைஞ்சது. அதோட கடைசி பிறப்பான கிடைக்காத தெய்வ பிறப்பான மனுஷ பிறப்பை இன்னைக்கு அந்த ராஜ குழந்தை எடுத்திருக்கான். அவனோட வாழ்நாள் முழுசும் சொல்ல போற என்னோட திருநாமத்தினால அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு ராஜாவா வாழ போறான்றத நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நாரதர் கண்கலங்கி நிற்கிறாரு. அதை பார்த்த சுவாமி சொல்றாரு, இந்த நாமத்தை சொன்னாலே போதும், இன்னைக்கு வாழறவங்க தியானம் பண்ணணும், என்ன நோக்கி தவம் பண்ணுங்க, உங்களோட கர்மயோக பலன் தீர நீங்க எல்லா வித யாகமோ இல்லை உங்களால முடிஞ்ச என்னென்ன தீட்சைகளோ பண்ணி என்னை சேரணுன்றதே இல்லை. இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போதும், நீங்க மனசார சொல்ல சொல்ல உங்க மனசுக்குள்ள அந்த நாமம் ஒலிக்க உங்களுக்குள்ள இருக்கிற நான் உங்களுக்கான முழு பலனையும் கொடுத்து உங்களோட சராசரி வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் உங்களுக்கே தெரியாம நீங்க நிம்மதியா வாழக்கூடிய பாதையை கொடுத்து என்னை சேரக்கூடிய முக்தியையும் நான் உங்களுக்கு அளிப்பேன்னு சொல்றாரு. அந்த நாமம்தான் ராமநாமம். ராமரை வணங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த ராமரை வணங்கினால்தான் ஆஞ்சநேயர் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்காரு. அவர் ராமநாமம் சொல்லித்தான் ராமபாணத்தையே எதிர்த்து ராமரையே சரணாகதியை அடைஞ்சிருக்கிறாரு.
இதை விட இன்னும் சொல்லணும்னா, பாவம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு திருடன் தன்னோட நாமத்தை சொல்ல தெரியாததுனால அவருக்கு தெரிஞ்ச ஒரு மராமரத்தோட பெயரை சொல்ல சொல்லி நாரத முனியால வழிநடத்தப்பட்டு அந்த மராமரத்தோட பெயரை சொல்லி சொல்லி அதுவே ராமநாமமா ராமா ராமா ராமான்னு அவர் தியானம் பண்ண பண்ண அவரை ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியார், ராமரோட அவதாரத்தையே சுவாமியோட அவதாரத்தையே எழுதக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியா இந்த உலகத்து முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் அவரோட புகழ நாம பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு எல்லாவித வேதனைகளையும் எல்லாவித கஷ்டங்களையும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த ராமநாமத்தை நாம சராசரி மனுஷங்க நம்மளோட வாழ்க்கையில காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் நம்மளோட வேலைங்களுக்கு நடுவுல கிடைக்கிற ஒரு சில நிமிஷங்கள் ஒரு சில நேரங்கள் ஏன் நாம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள அந்த நாமத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. 2 எழுத்து நாமம்தான் ராமா. ராமா ராமா ராமான்னு நம்ம சொல்ல சொல்ல நாம கூப்பிடாமையே நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சவரு நாம கூப்பிட்ட உடனே நம்மளை காப்பாத்தாமையா போயிடுவாரு. கண்டிப்பா நமக்காக வருவாரு. அதோட நம்மளோட ஜானகி அம்மாவோட பேரையும் சேர்த்து ஜானகி ராமா, சீதாராமா, ஜெய் ஸ்ரீராம் இப்படி உங்களுக்கு எந்த நாமத்தை சொல்லி அவரை கூப்பிட முடியுமோ மனசார கூப்பிட்டு நம்மளோட வாழ்க்கையோட பூரண கர்ம வினைய முழுசா நீக்கி சுவாமி திருவடி சேரணும்னு சுவாமியை வேண்டிக்கிறேன். நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் அதோட நம்மளோட வாழ்க்கை பூர்த்தி அடைஞ்சு நாம சுவாமி திருவடி சேர்றதுக்குமான நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும்னு நம்புறேன். இதை உங்களுக்கான எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை கேட்கும் ஒரு நிமிஷங்கள் கூட நம்ம சுவாமி நம்மளோடயே இருக்கலாம். நம்ம சுவாமி நாமத்தை சொல்லக்கூடிய நேரத்துல ஆஞ்சநேயரை நம்ம பக்கத்திலேயே இருக்கலாம். அந்த அளவுக்கு பூர்ணத்துவமான மகத்துவமான ஒரு நாமத்தை தான் நமக்கு சுவாமி கொடுத்திருக்கிறாரு. சுவாமியோட திருவடி சேரத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இன்னைக்கு நாம படக்கூடாத பாடுகளை பட்டுட்டு இருக்கோம். அந்த பாடுகள்ல இருந்து நாம நிம்மதி அடையறதுக்காக மட்டும்தான் இந்த நாமத்தை சுவாமி கொடுத்திருக்கிறாரு. இந்த நாமத்தை சொல்லி இல்ல உங்களுக்கான சுவாமி யாரோ அவரோட நாமத்தை சொல்லி நீங்க இந்த மனுஷ பிறப்புல இருந்து சுவாமி திருவடி சேர்றதுக்கும் இனி ஒரு பிறப்பு இல்லாம நிம்மதியான ஒரு முக்தியை அடையறதுக்கும் சுவாமியை வேண்டிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை நான் சரி செஞ்சு சுவாமியோட திருவருளால இந்த காணொளியை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.